ஏங்க எங்க கூட்டணியில என்ன ஒரு கட்சி 2 கட்சி தான் இருக்குதா? அப்படி டக்கு டக்குன்னு பேசி என்ன தொகுதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன். நாங்க எவ்வளோ பெரிய கட்சி, அப்புறம் எங்க கூட்டணியில எவ்வளோ கட்சிங்க இருக்கு, நாங்க எம்மாம் பெரிய கூட்டணி, அப்படிலாம் நாங்க 4 பேர்கிட்ட பேசி தான் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். நீங்க கேட்கறதுக்காகலாம் டக்கு டக்குன்னுலாம் சொல்லிட முடியாது தம்பி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவரு? எதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல? நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் திமுக கூட்டணியில இருக்காப்ல. இப்ப அங்க வந்துட்டு தொகுதி பங்கீடு இறுதியாயிருச்சு. ஆனா என்னென்ன தொகுதி அப்படிங்கிறது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப அறிவாலயத்துல போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்து அப்படி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்தப்ப அவர்கிட்ட நம்ம ஆளுங்க மைக்க நீட்டிட்டாங்க. சார் என்ன சார் இன்னும் இழுபறியிலேயே இருக்கு, எப்பதான் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. அவங்க ஒழுங்கா தான் கேட்டாங்க, நான் தான் அப்படி சொல்றேன். அதுக்கு வந்து விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏம்பா அங்கே என்ன இப்போ ஒன்று 2 3 பேரா இருக்கிறோம், 26 கட்சி இருக்கு, அம்புட்டு பேர் இருக்காங்க, எல்லாரையும் சமாளிக்கணும், எல்லாரையும் ஒத்துக்க வைக்கணும், எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லணும். அப்போனா அந்த பேச்சுவார்த்தை போகிறது கொஞ்சம் லேட் ஆகிறது தப்பு இல்லைல்ல. பொறுங்க தம்பி, பொறுமையாக நாங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால எல்லாமே சுமூகமாக போய்கிட்டு இருக்கு, நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் கேட்டதுக்கு அழகாக பதில் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் எழுபறிலாம் இல்லை. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேலே இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போது அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆகவே பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. சார் ஒருவேளை இப்படி அறிவாலயத்துக்கும் வீட்டுக்கும் நடந்து நடந்து சோர்வாயிட்டீங்களா என்ன? வெளியெல்லாம் வந்து உங்கள் கட்சி ரொம்ப சுணக்கமாயிருச்சு, உங்கள் கூட்டணியில் இருக்கவங்களாம் ரொம்ப அப்படி டல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்களே, அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை தம்பி, அவங்க வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் நாங்கள் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், பெஸ்ட்டாக வருவோம். அதனால் வந்து நாங்கள் இனிமே தான் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான் இருக்கோம் பிரச்சாரத்தை. இப்போ அந்த தொகுதி பங்கீடு அது முடிஞ்சு அடுத்தபடியாக இப்போ தொகுதியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வரோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்காரு. அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுகவினர் 6 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உடனடியாக பட்டியலை அறிவிக்க முடிந்தது. போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் இடவில்லை. எங்கள் கூட்டணியில் மெகா கூட்டணி என்கிற முறையில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்ட தொகுதியை இன்னொரு கட்சி கேட்கும், அவர்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் கேட்போம். ஆகவே 2 தரப்பாரிடையேயும் திமுக பேசி இறுதி முடிவை செய்வார்கள். சரிங்கண்ணா, நீங்க வந்துட்டு இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க கூட்டணியில இருக்கிறவங்க ஒரு சிலர் அதிருப்தியில இருக்காங்க போல. நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதிருப்தியா ஒரு ட்வீட்லாம் போட்டீங்க, ஒரு போஸ்ட்லாம் போட்டீங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க, யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவரை தானே சொல்கிறீங்க. அவர் வந்து இப்போ போட்டியிடலைப்பா, அது எனக்கு வருத்தமாக தாங்குது. அவர் வந்து அவ்வளோ பெரிய கட்சியோட தலைவர், அவர் வந்து நாங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆதரவாக பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் இது தானே செய்வீங்க. அதனால தம்பி, நான் செஞ்சது கரெக்டு தான், நீங்கள் வந்து இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளரை திருப்பி விட்டார். இல்லை, அது என்னுடைய ஆசை. அதாவது எங்கள் கூட்டணியில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்பாளர் அல்லது பங்குதாரர். அவர் 4% வாக்கு வங்கி உடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவர் மனமு வந்து எங்களோடு களத்தில் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பெருந்தன்மையாக முதல்வரை சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னது உண்மை. அதையும் நான் வரவேற்று பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பின்னர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் அவர்கள் நிற்காமல் போனால் அந்த பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிடும். ஆகவே பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் பங்கேற்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இந்த சூழலில் எனக்கு தோன்றிய கருத்தை வெளிப்படையாக மாண்புமிகு முதல்வருக்கு தோழமையோடு ஒரு வேண்டுகோளாக வைத்தேன், அவ்வளவுதான்.